விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுக்க தமிழக காங்கிரசுக்கு அதிகாரம் இல்லை என கார்த்தி சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து தகவல்களை வழங்குவதற்காக மூத்த ஆசிரியர் திரு ராமானுஜம் இணைப்பில் இருக்கிறார். சார், என்ன விவரம்? அதாவது கார்த்தி சிதம்பரம் ஒரு பேட்டி அளிக்கும் பொழுது ஒரு விஷயத்தில் கருத்தை முன்வைத்திருந்தார். மோடி மிகவும் வலிமையான தலைவர் என்ற கருத்தை முன்வைத்திருந்தார். அந்த கருத்திற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. இது தொடர்பாக நாம் கார்த்தி சிதம்பரத்தை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது ஒரு விஷயத்தை அவர் தெளிவுபடுத்தினார். என்னுடைய பேட்டியை நீங்கள் முழுமையாக எல்லோரும் பார்க்க வேண்டும், காங்கிரஸ் நிர்வாகிகள் யாரும் அப்படி பார்க்கவில்லை, எனவே அது தவறான கருத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டீஸுக்கு நான் விளக்கம் அளிக்கப் போவதில்லை என்றார். ஏன் நீங்கள் விளக்கம் அளிக்கப் போவதில்லை என்று கேட்கிறீர்கள்? நீங்கள் கூறிய கருத்து சரியா என்று கேட்டதற்கு அப்படி இல்லை, என் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால், அதாவது ஒரு எம்எல்ஏவோ சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ என்றால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அகில இந்திய தலைமைக்கு தான் அந்த முழு அதிகாரம் இருக்கிறது. தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு அந்த அதிகாரம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றாலும் ஒரு கமிட்டி கூடி அந்த கமிட்டி முழுமையான அறிக்கையை பெற்றுத்தர வேண்டும். அந்த அறிக்கையை பெற்றுவிட்டு அவர்கள் கூடிய முடிவெடுத்து அதன் பின்னர் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். இப்படி எந்த விதிமுறைகளும் கடைபிடிக்கப்படவில்லை. இது தொடர்பாக நான் விளக்கம் அளிக்கப் போவதில்லை என்ற கருத்தை முன்வைத்தார். அது மட்டுமில்லாமல் இன்னமும் சில நாட்களில், தற்போது வெளியூரில் இருப்பதால் சில நாட்களில் தமிழகம் திரும்பி வருவேன், அதன் பின்பு பத்திரிகையாளர்களை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். ஆனந்தி, சிவகங்கை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் இப்ப தமிழகத்துல இருக்கிறதுனால தமிழக காங்கிரஸ் அவருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புவதற்கான அதிகாரம் கிடையாதா? ராமானுஜம், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் இதற்கான நடவடிக்கையோ இல்ல விளக்கம் கேட்டு நோட்டீஸோ அனுப்ப முடியுமா? இதே விவகாரத்தை நான் முன்வைத்த போது வேறொரு கருத்தை தெரிவித்தார். ரூபி மனோகரன் என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். இவர் நாங்குநேரி பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இவருக்கும் அங்கு மற்ற காங்கிரஸ் மற்ற நிர்வாகிகளுக்கும் சில மாதங்களுக்கு முன்னர் பிரச்சனை ஏற்பட்டது. அப்படி பிரச்சனை ஏற்பட்ட போது அவருக்கு விளக்கம் கேட்டு மாநில காங்கிரஸ் கமிட்டிக்கு விளக்கம் அளிக்க கேட்டது. ஆனால் அந்த விளக்கம் அளித்த அவர் மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. அந்த நடவடிக்கையை தேசிய தலைமை ரத்து செய்தது. அதை தான் இப்பொழுது கார்த்தி சிதம்பரம் மேற்கோள் காட்டியிருக்கிறார். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அகில இந்திய தலைமையை தவிர வேற யாரும் நம்ம கேள்வி கேட்க முடியாது என கார்த்தி சிதம்பரம் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ராமானுஜம்.